ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்பொழுதுமே நீங்க நினையாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். ஆமென். ஏன்னா அவர் கல்வாரி நாயகனாக இருக்கிறார். ஆமென். கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினவர் இன்னும் உங்களுக்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்றேன், நிச்சயமா உங்க வாழ்க்கை அடுத்த லெவல் முன்னேறும். ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட தான் இருக்கிறார். எப்போ கேட்கிற ஹெல்ப் படி இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. Now let's go to the word of God. பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான வார்த்தையை கர்த்தர் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள செய்ய போகிறார். உங்களுடைய நாட்கள் இனி வீணாய் போகாது. நீங்கள் பிரயாசப்பட்ட நாட்களுக்கு கர்த்தர் ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கமெண்ட் பண்ணுங்க, God will repay me. God will repay me. கர்த்தர் திரும்ப கொடுக்க விரும்புகிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியலங்க, ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். மகனே, மகளே, நான் உனக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறேன். சில காரியத்தை கர்த்தர் திரும்ப கொடுக்கும் பொழுது ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் திரும்ப நிறைய காரியத்தை கொடுத்தார் பாஸ்டர். எதெல்லாம் அந்த பிள்ளைனால அனுபவிக்க முடியலையோ அத்தனையும் கர்த்தர் சொல்லி சொல்லி திருப்பி கொடுத்தாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரூத்தாய் பார்க்கிறபடியினால், மகளே, மகனே, கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. ஆமென். 2ஆம் அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இப்படியாக வேதம் சொல்லுகிறது, அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தனதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். ரூத்துடைய ரொம்ப பாவமான ஒரு சூழ்நிலை என்னன்னாங்க, சாப்பிடுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய மாமியாருடைய கட்டளையின்படியாக அவங்க ஒரு வயல்ல போய் அந்த அரிக்கட்டுகள் எங்க சிந்தி இருக்கிறதோ, அதாவது அந்த வார்கோதுமை எங்க கொட்டி இருக்கோ அத வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அதை கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாமேன்னு அந்த பெண் ஒரு முடிவு பண்ணி ஒரு நிலத்துக்கு போறாங்க. ஆனா தற்செயலா அவங்க போவாசுடைய நிலங்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். இன்னைக்கு கர்த்தர் அப்படிதாங்க செய்வாரு. சில நன்மைகள் உங்களிடத்துல வரும்படியாக தற்செயலாய் சில காரியங்களை பண்ணுவாரு. அவனுடைய வேலையை செய்வான். தற்செயலா அவன் என்ன பண்ணுவான்? சில மனிதர்களை அனுப்பும் பொழுது கர்த்தர் போவாசுகளை உங்களை தேடி அனுப்புவார். அறுவடை தலைவர்களை உங்களை தேடி அனுப்புவார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு உதவுகிற மனிதர்கள் என் இடத்துல வருவார்களாக. எனக்கு உதவுகிற மனிதர்கள் என் இடத்துல வருவார்களாக. என்ன நடந்துச்சுன்னா, அந்த அரிக்கட்டுகள்ல இருந்து சிந்தினதை நான் வெயிட் பண்ணி கூட நான் பொறுக்கி கொள்ளுகிறேன்னு இந்த அறுவடை தலைவன் கிட்ட இந்த ரூத் ஒரு பர்மிஷன் கேட்டிருப்பாங்க பாஸ்டர். ஆனா என்ன நடந்தது தெரியுமாங்க? அந்த மகள் காலையிலிருந்து வெயிட் பண்றாங்களாம். வேதத்துல அருமையாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன் கேளுங்க. என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால், காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். She was waiting for the blessing. அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு ஆசீர்வாதம் வருமா? ஒரு வார்கோதுமை எனக்கு கிடைக்குமா? இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்குமா? இன்னைக்கு நீங்க கூட என்னோட கூட இணைந்திருக்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்குமா? கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை வச்சு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாரா? இப்படி பல கேள்வியோடு நீங்க இணைந்திருக்கலாம். நான் சொல்றேங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறாரு. நம்ம கர்த்தருடைய ஸ்டைலே என்னன்னா பாஸ்டர், நம்மளுக்கு ஆச்சரியங்களை கொடுத்து நமக்கு கிஃப்ட் கொடுத்து நம்மள சர்ப்ரைஸ் பண்ண விரும்புவாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போறாரு. சொல்லுங்க, God will surprise me. God will surprise me. ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிதாங்க செய்தாரு. பழைய உடன்படிக்கையில போவாஸ் ரூத் எதற்கு நிழலாட்டமா இருக்கிறதுனா, புதிய உடன்படிக்கையில போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கும் ரூத் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சபைக்கும் நிழலாட்டமா இருக்கிறார்கள். அப்போ ரூத்ன்ற வர இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை தான் குறிப்பிடுகிறாரு. போவாசன் வர இடத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறிப்பிடுகிறாரு. இந்த இடத்துல காலமே இருந்து இந்த அம்மா வெயிட் பண்றாங்க. சோ நீங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்கலாம். சில வெயிட்டிங் பீரியட் உங்களை ரொம்ப சப்ரஸ் பண்ணலாம். ஆனா கர்த்தர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு. சில வெயிட்டிங் பீரியட் உங்களை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை மகிமைப்படுத்த போகிறாரு. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, வெயிட்டிங் பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் பாஸ்டர். நிறைய டிசீவிங் அந்த காரியம் இருக்கிறது. ஆனா நான் சொல்றேங்க, இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையே நம்ம காத்திருக்கிறதுல தான் வரப்போகிறது. ஆமென். சோ many things நம்ம கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணுங்க. ஏன் காத்திருக்கணும்? அவர் இன்னும் இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரா? இல்ல, அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. உங்களை ப்ரிப்பேர் பண்றாரு, உங்களை தயார்படுத்துறாரு. எதற்கு? மிகப்பெரிய பிளெஸிங்கை நீங்க அனுபவிக்கணும், சிங்காசனங்களை பார்க்க வேண்டும் என்று உங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. சொல்லுங்க, கர்த்தர் என்னை சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு. என்னை சர்ப்ரைஸ் பண்ண போகிறார். வேதம் சொல்லுகிறது, காலமே துவக்கி இதுவரைக்கும்
மட்டும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்குள் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று என்றார். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, காலையிலிருந்து வெயிட் பண்ண ரூத்தை பார்த்து, இப்போ இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை வருகிறது. பிரியமான என்னுடைய ஆன்லைன் சொந்தங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து இப்போ வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்க போகிறாரு. பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, I receive it. I receive the word of God. நான் தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ள ரூத்துக்கு என்ன வார்த்தை முதல்ல வந்துச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அந்த அம்மா யாருங்க? துரத்தி விடுங்க ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, இவளை என் கூடயே இருக்க நான் விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டுல அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கை விடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை விட்டு போறதுக்கு அவர் விருப்பமே இல்லைங்க. நீங்க இப்ப எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ இந்த நிலைமையில திக்கற்றவர்களாய் விடுவதற்கு தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த கடன்ல நீங்க மடிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த தேவைகளுக்காக மனுஷன் கைய போய் ஏந்தி நிக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. மனுஷன் உன்னை தூஷிக்கும் பொழுது இந்த தூஷண வார்த்தையை நீங்க சுமந்துட்டு அழுகிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ரூத்தை போல கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் தலையை நிமிர்த்த கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க, my God will lift my head up. என் தேவன் என் தலையை நிமிர்த்துவார். கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு என் தலை திரும்ப உயர்த்தப்பட God ரீபே பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா, திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, முதல் காரியம் அவர் செய்ய போறது உங்க தலையை நிமிர்த்துவார். சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் நிமிர்த்துவார். தலையை கர்த்தர் நிமிர்த்துவார். எங்கெல்லாம் நீங்க தலையை குனிந்து நின்னீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை நிமிர்த்தும் பொழுது அன்னைக்கு மனிதர்கள் புரிந்து கொள்ளுவாங்க, கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பது. ஆமென். சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் நிமிர்த்த போகிறார். தலையை கர்த்தர் நிமிர்த்த போகிறார். என்ன நடந்தது தெரியுமாங்க? ஃபர்ஸ்ட் போவாஸ் சொல்றாரு, என்னை விட்டு நீ போகாத. புதிய உடன்படிக்கையில கர்த்தர் சொல்றார், மகளே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன் தலையை நிமிர்த்துற வரைக்கும் நான் இந்த சீசனை முடிக்க மாட்டேன். ஒருவேளை இந்த வருஷம் முடியற நிலைமைக்கு வந்திருக்கலாம், இந்த மாசம் முடியற நிலைமைக்கு வந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் தலையை நிமிர்த்துகிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, திரும்ப என் தலை உயர்த்தப்பட போகிறது, மறுபடியும் என்னை உயர்த்துவா. அடுத்ததாக 9வது வசனம் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு அந்த வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். செகண்ட் பிளெஸிங் இந்த அம்மா காலையில இருந்து வெயிட் பண்ணதுக்கு என்ன தெரியுமாங்க கர்த்தர் கொடுத்தாரு? ரூத்த ஒருவனும் தொடக்கூடாதுன்றார். No one can harm you. ஒருவனும் உங்களை துக்கப்படுத்த முடியாதுங்க, ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. ஏன் தெரியுமாங்க? ரோமர்ல அருமையாக வசனம் இருக்கிறது, கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? God is with you. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட. கமெண்ட் பண்ணுங்க, God is with me. God is with me. பெரிய ஆட்கள் உங்களோட இல்லாம போகலாம், மனிதர்கள் உங்களோட இல்லாம போகலாம், இல்ல யார் வேணாலும் உங்க கூட இருக்கலாம், இல்லாம போலாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ரூத்தே நீ தனியா இருக்கலாம், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஒருவனும் உன் மேல கை போட கூடாது என்பது கர்த்தருடைய கமாண்டாக அங்க வந்தது. பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களை துக்கப்படுத்தும்படியாக, உங்களுக்கு தீங்கு செய்யும்படியாக யாராவது மனசுல நினைச்சா கூட கர்த்தர் உங்க சார்புல வந்து இறங்கி நின்றுவாரு. ஆமென். சோ நீங்க சொல்லலாம், நிறைய பேர் எனக்கு விரோதமா கிரியை செய்றாங்க, நிறைய பேர் எனக்கு விரோதமா பேசுறாங்க. என்ன தெரியுமாங்க கர்த்தர் பண்றாரு? உங்க பக்கத்துல அவர் நிக்கிறாரு. God is with you. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சம்பந்தமே இல்லாம போவாஸ் கட்டளை கொடுக்கிறாரு, ரூத்த ஒருத்தனும் தொடக்கூடாதுன்றாரு. பாத்தீங்களா பிரியமானவர்களே, இன்னைக்கு பிசாசு உங்களை தொட கர்த்தர் விட மாட்டார். வியாதி உங்களை தொட கர்த்தர் விட மாட்டார். தரித்திரம் உங்களை தொட கர்த்தர் விட மாட்டார். குடும்ப பிரச்சனை உங்க குடும்பத்தை தொட கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா அவர் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்க போகிறார். ஆமென். அடுத்தது சொல்றாரு, வேலைக்காரருக்கு கட்டளை இட்டிருக்கிறேன், உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொடுக்கும் வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, பாஸ்டர் உனக்கு ஜீவ தண்ணீரா நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரூத் போகும்பொழுது தண்ணி எடுத்துட்டு போல, சாப்பாடு எடுத்துட்டு போல, ஏதோ கிடைச்சா போதும்னு போனாங்க, பொறுக்கிறதுக்கு தான் போனாங்க. ஆமா பாஸ்டர். ஆனா அங்க போனோன்னு அந்த வேலைக்காரங்க கொடுக்கிற தகுதியை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அந்த தோட்டத்துல வேலை செய்யற தகுதியை வந்து இந்த பிள்ளைய வந்து
வேலை செய்யாமலே அந்த தகுதி எடுத்துக்கிட்டார். பாத்தீங்களா? அவங்கள வேலை செஞ்சனால அவங்களுக்கு அந்த சாப்பாடையும் தண்ணியும் கொடுக்கணும். ஆனா ரூத் அங்க தனக்கு தான் எடுக்க வந்தாங்க. ஆனா கர்த்தர் தனக்கு எடுக்க வைக்கிற பிள்ளை கூட வேலை செய்கிறவனுடைய கூலியை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறோம், வேற யாரோட நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேற யாருக்கோ போக வேண்டிய உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேற யாருக்கோ போக வேண்டிய ஆர்டர்களை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். கர்த்தர் திசை திருப்ப போகிறார். ஆமென். யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இப்படி சொல்றாரு பாஸ்டர். ஏசப்பா அழகா சொல்லுவாரு, நானே உனக்கு ஜீவ தண்ணீராய் வந்திருக்கிறேன். ஆமென். இங்க ரூத்துக்கு தாகம் எடுக்கும் பொழுது போவாஸ் சொல்றாரு, உனக்கு வேணும்னா நீ போய் குடிச்சுக்கொன்றாரு. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். ஏன் அவர் ஜீவ தண்ணீரின் தன்னை பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு தெரியுமாங்க? சங்கீதம் 1 அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ அதன் காலத்தில் கனி தந்து இலை மங்காத மரத்தை சொல்லு, இலை மங்காத மரத்தை போல இருப்பேன். இலை மங்காத மரத்தை போல. ஆமாங்க, நீங்க வறண்டு போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அதனாலதான் அவர் ஜீவ தண்ணீரா இறங்கி வந்திருக்கிறாரு. ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, வனாந்தரத்துல கர்த்தர் ஆறுகளை உண்டு பண்ணுவாராமா. வனாந்தரத்துல கர்த்தர் மரங்களை உண்டு பண்ணுவார். எதற்கு தெரியுமாங்க? உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட சூழ்நிலையை அவர் உடைக்க விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்க, எல்லா வறண்ட சூழ்நிலைகள், எல்லா பண இன்மைகள், எல்லா பண குறைவுகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்காக ஜீவ தண்ணீராய் அவரே இறங்கி வந்திருக்கிறார். அடுத்ததாக 12வது வசனத்துல இந்த காத்திருந்த ரூத்துக்கு கிடைத்த நன்மை என்னன்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தர் இங்க ரீபே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரூத் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க, வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கிடைக்குமான்னு. ஆனா கர்த்தர் வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த மகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. இன்னைக்கு அதுதாங்க, இந்த ஃபெய்த் கிளினிக் முடியும் பொழுதே ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று இயேசுவின் நாமத்துல நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாஸ்டர். எனக்காக நீங்க முடிந்தீர்களா? திருப்பிக் கொள்ளுங்க. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6வது வசனம், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுத்துகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. ஆமென். அலைஞ்சு திரிகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், மகனே நான் உனக்கு ரீபே பண்ணுவேன்ப்பா. கமெண்ட் பண்ணுங்க, God will repay me. God will repay me. கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். இங்க ரூத்துக்கு இப்படிதாங்க திரும்ப கொடுத்தாரு. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6வது வசனத்துல பவுல் இப்படியாக எழுதுகிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார், மகனே உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறேன். ரொம்ப அலைஞ்சிட்டீங்கல்லங்க, ரொம்ப தெரிஞ்சிட்டீங்கல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல போயிட்டீங்கல்ல. இன்னைக்கு போவாசின் தேவன், ரூத்தின் தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதாக. எனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதாக. அடுத்ததாக இங்க வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அருமையா சொல்லுவார் பாருங்களேன். போவாஸ், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. 2வது பிளெஸிங், நிறைவான பலன். சொல்லுங்க, நிறைவான பலன். ஓவர் அபண்டன்ட் பிளெஸிங்ஸ். ஆமாங்க, ஓவர் அபண்டன்ஸ கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு. நீங்க அலைஞ்சு திரிஞ்சதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஓவர் அபண்டன்ஸ கொடுக்கிறாரு. உங்களுடைய கடை வியாபாரத்துல ஓவர் அபண்டன்ஸ கர்த்தர் கொடுக்கிறாரு. கமெண்ட் பண்ணுங்க, ஓவர் அபண்டன்ஸ். ஓவர் அபண்டன்ஸ். ஆமா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். உன்னதமான தேவன் விரும்புகிறார். ஆமென். அவருடைய விருப்பத்தை நீங்க ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? ஆமாங்க, உங்க தேவன் ரூத்தின் தேவனாய் இருக்கிறாரு. அடுத்தது பாருங்களேன், உங்க 14வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு போவா சாப்பிடும் வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றால், அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்களின் அருகே அமர்ந்தால் பொறுக்கிக் கொள்ள ஏதாவது கிடைக்குமான்னு போன ஒரு பெண்ணுக்கு கர்த்தர்
பந்தியில ஒரு போவாஸ் கூட உட்கார்ந்து ஆமா சாப்பிடுவாங்க. பாஸ்டர். அங்க போவாஸோட வேலைக்காரங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போய் தண்ணி குடிக்க சொன்னாங்க. ஆனா கடைசியில போவாஸோட லஞ்ச் ஷேர் பண்ற அளவுக்கு ஆமென், ஆமென். கர்த்தர் போவாஸோட மேஜையில உட்கார Jesus, வச்சிருக்காருன்னா ஆமென். உங்களையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். உங்களையும் கர்த்தர் மேன்மை செய்ய போகிறார். ஆமென். உங்களுக்கும் கர்த்தர் கரம் கொடுக்க போகிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியல, ஆமென். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக வல்லமையை ஆமென், கிரியை ஆமென், செய்யும். ஆமென், உங்களை ஆமென். கரம் பிடிச்சு கர்த்தர் தூக்கி எடுத்துட்டு வந்துருவாரு. நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க வாழ்க்கை ரூத்த போல கஷ்டத்துல இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், வாழ்க்கையெல்லாம் உடைஞ்சிருச்சு, குடும்பம் உடைஞ்சிருச்சுன்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற கவலைப்படாத, உன்னை கரம் பிடித்து நான் தூக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பந்திய ஆயத்தப்படுத்தினார். யாருக்கு தெரியுமாங்க? ரூத்துக்கு. ரூத்துகளாகிய என்னுடைய ஆன்லைன் பிலீவர்ஸ், என்னுடைய ஆன்லைன் சொந்தங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுறாரு, மகனே உனக்கு ஒரு பந்திய நான் ஆயத்தம் பண்ணிட்டேன்ப்பா. இந்த நவம்பர் மாதத்துல, இந்த டிசம்பர் மாதத்துல நீ ஒரு பந்திய நீ வந்து அனுசரிக்க போகிற. அந்த பந்தியில உன்னோடு கூட நானும் அமர போகிறேன். இந்த பந்தியில 2 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சாப்பிட செய்வார், திருப்தி அடைய செய்வார். ஆமென் சொல்லுங்க. நான் சாப்பிடுவேன், நான் திருப்தியா இருப்பேன். நான் சாப்பிடுவேன், நான் திருப்தியா இருப்பேன். ஆமாங்க. கர்த்தர் போதும் போதும் என்ற அளவுக்கு உங்களை ஆசீர்வதித்து மகிழ செய்ய போகிறார். அதுக்கு தாங்க கர்த்தர் மரித்திருக்கிறாரு. உங்களை உயர்த்திற்கு தாங்க அவர் தன்னை தாழ்த்தினாரு. உங்களை மேன்மைப்படுத்த தாங்க அவர் தன்னை குறைவாக்கி காட்டிக் கொண்டார். ஏன் தெரியுமா? உங்களை அவ்வளவு நேசிக்கிறாரு கர்த்தர். உங்களை ஒருவரும் கீழே தள்ள கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, நான் சாப்பிட்டு திருப்தியா இருப்பேன். நான் சாப்பிட்டு திருப்தியா இருப்பேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 15வது வசனப்படியாக வேதம் சொல்லுகிறது, அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகளுக்கு நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவளுக்காக சிலதை என்ன பண்ணுன்றாரு? சிந்துங்கன்றார். பாத்தீங்களாங்க, கமாண்ட் கர்த்தர்கிட்ட இருந்து வருது. இத்தனை நேரம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு போன ரூத்துக்காக பர்பஸா நீ கொஞ்சம் சிந்து பண்றாரு கர்த்தர். அப்படிதாங்க செய்வாரு. சில நன்மைகள் உங்களை தேடி வர கர்த்தர் செய்வார். நீங்க அரிக்கட்டுகள் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடின நாட்களுக்கு பதிலாக உங்களை தேடி வருகிற நாட்களாய் கர்த்தர் மாற்றுவார். உங்க போவாசாகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராக ஒரு கட்டளை கொடுக்க விரும்புகிறார். மகனே, நீ அலைந்த திரிந்த நாட்களுக்கு பதிலாக உனக்கு திரும்பி கொடுக்கிற நாட்களாக நான் மாற்ற போகிறேன். ஆமென். இந்த வார் கோதுமைய வேதாகமத்துல எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா பாஸ்டர், டிரான்ஸ்பர்மேஷன், ரிடம்ஷன், மீட்பு. கர்த்தர் சில காரியத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க போகிறார். சில காரியத்துல உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாரு. இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத நன்மைகளை நீங்க பார்க்க போகிறீங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 17வது வசனத்துல ரூத் திரும்ப வீட்டுக்கு போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவள் ஏறக்குறைய ஒரு மரக்கால் கோதுமைய எடுத்துக்கொண்டு போனார்களாம். இந்த ஒரு மரக்கால் வார் கோதுமை என்பது எதற்கு எவ்வளவு குவான்டிட்டி சொல்றாங்கன்னா 13 kg, 13 கிலோ. அதாவது இப்ப 10 கிலோ அரிசி மூட்டை நம்ம வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வாங்குறோம்ல, அந்த அளவுக்கு நிறைய பேர்த்துடைய வீட்டுல 10 கிலோ வாங்கினா 1 மாசத்துக்கு வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் 25 கிலோ வாங்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இங்க பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் தான் அந்த அம்மா பொறுக்குனாங்க. ஆனா இங்க கர்த்தர் என்ன செய்தார்னா 1 மாசத்துடைய தேவையை ஒரே நாள்ல சந்தித்து முடித்தாரு பாஸ்டர். அவங்க வீட்டுல 2 பேர் தான். எவ்வளவுங்க ஆயிருக்கும்? கர்த்தர் எவ்வளவு கிருபையா செய்தார். இன்னைக்கு அதான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னோடு கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில 1 மாதத்துடைய நன்மையை ஒரு நாள்ல சந்திப்பது நம்ம தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார். ஆமென். சொல்லுங்க, எனக்காக கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. எனக்காக கமாண்ட் வந்துருச்சு. எனக்காக நான் கமாண்ட் வந்துருச்சு. எனக்கான கமாண்ட் வந்துருச்சு. நவம்பர் மாதம் ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, மகனே நீ ஜெபிக்க ஆரம்பி, மகனே நீ உபவாசம் எடுக்க ஆரம்பி, மகனே இந்த ஃபெய்த் கிளினிக்கை நீ தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இரு, மகனே நீ சபைக்கு இவ்வளவு கொடு, நீ வந்து தாங்கு, ஊழியர்களை தாங்கு. இந்த மாதிரி சில கமாண்ட் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எதுக்கு தெரியுமாங்க இந்த கமாண்ட் வந்திருக்குது? இந்த மாசம் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பதற்கு, இந்த வருடத்துடைய எல்லா தாமதமான நன்மைகளை இந்த 2 மாதத்துக்குள்ளாக நீங்கள் அடைவதற்காக கர்த்தர் இந்த கமாண்ட கொடுத்திருக்கிறாரு. இதை செய்ய ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ரூத் போல என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி எதிர்காலம் இல்ல, ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் தெரியணும் அப்படின்னு நினைச்ச அந்த ரூத்தை, அதே இஸ்ரவேல் தேசத்துல அன்று மிகப்பெரிய ஒரு ஆளு
தாழ்மையில வாழ வைத்தீங்களே, மிகப்பெரிய உயர்வுல கொண்டு வந்து கொடுத்தீங்களே. ஆமாப்பா, நீங்க நேற்றும் இன்றும் என்றும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறீர். அன்னைக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதே போல ஆண்டவர் இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க செய்வீங்கப்பா. ஒவ்வொருவரையும் உயர்த்துவீங்கப்பா. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில போவாசுகளை கொண்டு வருவீங்கப்பா. அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும்பா. போவாசுடைய வயல்ல போய் எதையோ தானியத்தை பொறுக்கிக்கலாம் நினைச்ச ரூத்துக்கு போவாசோட உட்கார்ந்து மேஜையில சாப்பிடுகிற ஒரு கிருபை தந்தது போல இன்னைக்கு எப்படியோ பொழைச்சா போதுன்னு நினைக்கிற எங்க ஜனங்களுக்கு நீங்களே எல்லா காரியத்தையும் செய்து அவர்களை கீழாலாமல் மேலாக்குவீங்க, வாளா இல்லாமல் தலைய ஆக்குவீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் செய்கிற தெய்வம், எல்லாத்தையும் உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறபடியா இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்வுகள் இந்த நவம்பர் முடிவதற்குள்ளாக வருவதாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நவம்பர் மாசத்துல குட் நியூஸ் கேட்பார்களாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் குட் நியூஸ் செய்ய போகிறார். ஆமென். இனி தோல்விகள் வராது, இனி ஏமாற்றங்கள் வராது. ஆமென் ஆமென். இன்னைக்கு சாயங்காலம் 7 to 8 மணி வரைக்கும் 1 hour ஆஃப் பிரேயர் நம்ம B2B ஃபேமிலி யூடியூப் சேனல் நடக்கும். நீங்களும் உங்க குடும்பமும் இணைந்து கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம நிறைய காரியங்கள் என்ன பண்ண போறோம், நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம், அனுபவிக்க போகிறோம். ஆமென். நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆமென். You are blessed. You are blessed. Bye bye.